அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வெப்சைட்லேருந்து நம்மளுக்கு ஒரு தகவல் வந்துருக்குது. அது என்னதுன்னு பார்க்கலாம். நம்ம இதுக்கு முன்னாடி எக்ஸாம் எழுதியிருந்த சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப், ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், வாட்ச்மேன், மசாஜி, அதுக்கப்புறம் டிரைவர், இந்த மாதிரி போஸ்டிங் எல்லோரும் வந்து எக்ஸாம் எழுதியிருப்பீங்க. அந்த இதில் பார்த்தீங்கன்னா இப்போ டிரைவருக்கான ஒரு தகவல் கொடுத்துருக்காங்க. அது என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அப்ளிகேஷன் பதிவு பண்ண மேலே ஏதாவது சர்டிஃபிகேட் வந்து விடுபட்டிருந்தால் 72 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது 30ஆம் தேதிக்குள்ளே வந்து நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை வந்து மெயிலில் அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து ஒரு தகவல் கொடுத்துருக்குறாங்க. அதுதான் வந்து இந்த இடத்துல நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதுக்கு முன்னாடி எழுதின எக்ஸாமில் வந்து நோட்டிஃபிகேஷன் 75 to 102 வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீனியர் பெயிலிஃப், ஜூனியர் பெயிலிஃப்லாம் எவ்வளோ வேகன்சி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருந்தாங்க. இதுவே இந்த இதில் பார்த்தீங்கன்னா 103லேருந்து 115 வரைக்கும் டிரைவருக்கான வேகன்சி எவ்வளோ, எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா 116 to 140 வந்து அலுவலக உதவியாளருக்கான வேகன்சி எவ்வளோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் 141 to 171 இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து வாட்ச்மேன், மசாஜி, நைட் வாட்ச்மேன், கார்டன், இந்த மாதிரி போஸ்டிங்கில் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்க. அந்த வகையில் தான் இப்போ இந்த 4 இதுலேருந்து ஒரு இது தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்குறாங்க. டிரைவர் இதுக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லையும் யார் வந்து கரெக்டான டாக்குமெண்ட் வந்து அப்லோட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிஸ்ட்ரிக்ட், அவங்க பேர், என்ன டாக்குமெண்ட் வந்து நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அதுதான் இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், நோட்டிஃபிகேஷன் 103 to 115. இந்த நோட்டிஃபிகேஷனில் டிரைவர் போஸ்ட்டுக்கு எழுதுனவங்க எல்லாருமே இந்த ப்ராப்பராக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேமு, அப்ளிகேஷன் நம்பரு, என்ன சர்டிஃபிகேட்டு, இது எல்லாத்தையுமே இந்த மெயிலுக்கு வந்து 72 மணி நேரத்துக்குள்ளே, அதாவது 30/1/2025 அனுப்பிச்சி விட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து சொல்லியிருக்காங்க. அது உங்களுக்கு வந்து உங்கள் டிஸ்ட்ரிக்டில் உங்கள் பேர் வருதான்னு பாருங்கள். உங்கள் பேர் வருதான்னு மட்டும் பார்க்காதீங்க. அது நீங்கள் அப்ளை பண்ண டிஸ்ட்ரிக்டான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், ரிஜிஸ்ட்ரேஷன் நம்பர், நேமு, இதெல்லாம் கரெக்டாக இருக்குதான்னு பார்த்துட்டு நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு வந்து என்ன சர்டிஃபிகேட் கேட்டுருக்காங்களோ அதை அனுப்பிச்சி விடுங்க. மொத்தமாக ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் தான் கேட்டிருக்கிறாங்க. அது என்னென்னா, சென்னை 1, ரெண்டாவது பார்த்தீங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக், 3வது வந்து திண்டுக்கல், 4வது வந்து ஈரோடு, 5வது வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம், இது வந்து செங்கல்பட்டு, ரெண்டுமே சேர்ந்த மாதிரி. அடுத்து வந்து கிருஷ்ணகிரி, மதுரை, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம், அடுத்த டிஸ்ட்ரிக்ட் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர், அதுக்கு அடுத்து திருச்சிராப்பள்ளி, திருச்சி, அடுத்து வந்து திருப்பூர், அடுத்து வந்து திருவள்ளூர், அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக விழுப்புரம், கள்ளக்குறிச்சி சேர்த்தி. இந்த டிஸ்ட்ரிக்ட் மட்டும்தான், அதாவது யார் வந்து உங்களோட டாக்குமெண்ட்டை வந்து நீங்கள் மெயில் அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டிஸ்ட்ரிக்டில் யார் பதிவு பண்ணாங்களோ, யார் சரியாக பண்ணலை, இல்லை தெளிவான டாக்குமெண்ட் கிடைக்கல அப்படின்ற பட்சத்தில் உங்களை மெயில் அனுப்ப சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் உடனே ஸ்கேன் பண்ணி அந்த மெயிலுக்கு வந்து நீங்கள் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர், நேம் எல்லாத்தையும் கரெக்டாக அதில் கொடுத்த மாதிரி பண்ணி அதை வந்து அப்லோட் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வந்து கட் ஆஃபு, அதுக்கப்புறம் ஸ்கில் டெஸ்ட்டெல்லாம் வைப்பாங்க. இந்த கேப்லேயே அடுத்து வந்து அலுவலக உதவியாளர், ரெண்டாவது வந்து வாட்ச்மேன், மசாஜ், அவங்களுக்கான தொடர்ந்து ப்ராக்டிக்கலுக்கான டேட் வந்து உடனே விட போகிறாங்க. தொடர்ந்து வீடியோ பாருங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.